ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்துட்டு இஃப் ஆர் எல்ஸ் டெசிஷன் மேக்கிங் இதை தான் வந்து பார்க்க போகிறோம். சரியா? இப்போ கம்ப்யூட்டர்ஸ் வந்துட்டு கால்குலேட்டராக இருக்கிறத ஸ்டாப் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் வந்து ஸ்மார்ட்டாக நம்மளுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்போ கம்ப்யூட்டர்ஸ்க்கு வந்து ஃபீல் பண்ண முடியாது இல்லையா? இப்போ நம்ம என்னெல்லாம் கண்டிஷன் கொடுக்குறோமோ அதை வச்சு தான் அது வந்து சூஸ் பண்ணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபோனை வந்து அன்லாக் பண்ணுறோம். இப்போ நான் பேட்டர்ன் போடுறேன் அப்படின்னா, சரி பேட்டர்ன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ஃபோனை ஓப்பன் பண்ணு. ஒரு வேளை பேட்டர்ன் தப்பாக இருந்துச்சுன்னா எரர் காமிச்சு திருப்பி போடுறதுக்கான அந்த பேட்டர்னோட இது கொடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கறது தான் வந்துட்டு டெசிஷன் லாஜிக். சரியா? இப்போ அதுவே இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா, இப்போ வந்து யூசர் வந்து லாகின் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து டேஷ்போர்டு காட்டு. ஒருவேளை இல்லைனா லாகின் பேஜை திருப்பி லோட் பண்ணு. இப்போ ஒரு வேளை பேமெண்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா சக்ஸஸ்ன்னு காட்டு, இல்லைனா ஃபெயிலியர்னு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எல்லாமே டிஃபைன்டாக வந்து கம்ப்யூட்டருக்கு நம்ம சொல்லணும். இது இல்லைனா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்மளுக்கு என்ன மைண்ட் செட்டில் கண்டிப்பாக நம்ம நோட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ நம்ம நினைக்கிறது வந்து கம்ப்யூட்டர் புரிஞ்சுக்காது. நம்ம வந்துட்டு கம்ப்யூட்டர் கிட்ட தெளிவாக ஒரு சின்ன விஷயத்தையுமே நம்ம வந்து சொல்லணும். இப்போ ஒருவேளை இது நடந்துச்சுன்னா இதுக்கு வந்து நீ இது பண்ணு, ஒருவேளை அது நடக்கலைன்னா அதுக்கு பதிலாக இதை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ நம்ம எக்ஸாமே எழுதுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 90 இல்லைனா 90க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு கிரேடு ஏ கொடு, அதுக்கு லைக் இப்போ 80 to 90 இருந்தால் வந்துட்டு பீன் கொடு அப்படின்னு நம்ம கொடுத்து டிஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கு 80 கீழே இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம வந்து எதுவுமே டிஃபைனே பண்ணலன்னா அப்போ கம்ப்யூட்டர் எதுவுமே பண்ணாது. நம்ம தான் டிஃபைன் பண்ண. ஒரு வேளை 35க்கு மேலே எடுத்திருந்தாங்கன்னா பாஸ்ன்னு போடு, இல்லை அதுக்கு கீழே எடுத்திருந்தா ஃபெயிலுன்னு போடுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கண்டிஷனுமே நம்ம வந்து ரொம்ப தெளிவாக கொடுக்கணும். சரியா? ப்ரோக்ராமரோட ரூல் இல்லைன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கண்டிஷன் வந்து ட்ரூவா ஓகே, ஃபால்ஸா ஓகே, ஒருவேளை ரெண்டுமே ஆன்சர் பண்ண முடியல அப்படின்னா அப்போ தான் அந்த இடத்துல ஏதோ ஒரு பக் இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? இப்போ நான் வந்து உங்களுக்கு ஒரு சினாரியோ கொடுக்குறேன். அந்த சினாரியோ வந்துட்டு நீங்கள் கோடில் எழுத தேவையில்லை. இஃப் எல்ஸ் வந்துட்டு நீங்கள் பிளெயின் இங்கிலீஷ்லேயே வந்துட்டு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். சரியா? இப்போ வந்து உங்கள் ஃபோன் பேட்டரி பர்சன்டேஜ் வந்து 20க்கு மேலே இருக்குது அப்படின்னா லைக் த ஃபோன் ஹேஸ் இனஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லணும். கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் சார்ஜர் ப்ளக்இன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லணும். சரியா? ஒன்றா அந்த சினாரியோக்கு எழுதுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு யூடியூப் வீடியோ நீங்கள் லிங்க் ட்ரை பண்ணுறீங்க, லிங்க் ஒர்க் ஆனிச்சு அப்படின்னா அது ஓப்பன் ஆகணும், லிங்க் ஒர்க் ஆகலை அப்படின்னா அது ஓப்பன் ஆகாது. சரியா? இந்த மாதிரி நீங்கள் பிளெயின் இங்கிலீஷை சிம்பிளாக கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பை பை.